வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெனி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் பல டிப்போக்களை சேர்ந்த ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு. அரசு நிறுவனங்களின் உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுகள் உரிய தரத்தில் இல்லை என அகில இலங்கை உணவகங்கள் ஒன்றியம் குற்றச்சாட்டு. மசகு எண்ணெய் விநியோகத்தை அதிகரிக்க சவுதி அரேபியா உறுதி. இனி விரிவான செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் 60 டிப்போக்களைச் சேர்ந்த ஊழியர்களினால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கிராமப்புற மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். தமது சங்கத்தினரை அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துமூல உறுதிமொழி அமைச்சரினால் வழங்கப்பட வேண்டும் என அகில இலங்கை போக்குவரத்து ஊழியர்கள் சங்கத்தின் பிரதம செயலாளர் சேபால லியனகே குறிப்பிட்டார். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பினால் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்காமல் இருப்பதற்காக சட்டங்களில் தற்காலிக திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இதன் பிரகாரம் பகுதியளவு சொகுசு பஸ்களில் பயணிகளை ஏற்றிச் செல்வதில் காணப்படுகின்ற வரையறை தளர்த்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ரோஷன் குணவர்தன கூறினார். மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் போக்குவரத்தை விஸ்தரிப்பதற்கு தமது உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் சரத் விஜித்தகுமார் குறிப்பிடுகின்றார். இதேவேளை இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையிடம் நாம் வினவினோம். இந்த பணி பகிஷ்கரிப்பை முடிவுக்கு கொண்டுவரும் பொருட்டு நாளைய தினம் சம்பந்தப்பட்ட பிரிவினருடன் கலந்துரையாட எண்ணியுள்ளதாக சபையின் தலைவர் ஷாஷி வெல்கம தெரிவிக்கின்றார். நாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுகள் உரிய தரத்தில் காணப்படுவதில்லை என அகில இலங்கை உணவகங்கள் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் உணவகங்களில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டியுள்ளமையே இதற்கான காரணம் என ஏற்பாட்டாளர் அசேல சம்பத் சுட்டிக்காட்டுகின்றார். பாடசாலை உணவகங்களில் காணப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள் சுகாதார பராமரிப்பு உடையவையா என்பது தொடர்பில் பெற்றோர் மற்றும் தற்போதைய சமூகம் அறியாமல் உள்ளது. பாடசாலைகளின் உணவகங்களில் அதிகளவு எண்ணெய் பயன்படுத்தப்பட்ட போஷாக்கற்ற உணவுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. அரசு நிறுவனங்களின் உணவகங்களில் 60% உணவுகளில் கழிவுப் பொருட்களே காணப்படுகின்றன. இந்த நாட்டின் முதல் தர அரச நிறுவனங்களின் உணவகங்களில் நாராயணப்பேட்டை சந்தையில் அகற்றப்படும் கோபா போன்ற மரக்கறிகளையே பயன்படுத்துகின்றனர். உணவக உரிமையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் அவற்றின் பெயர்களை குறிப்பிடவில்லை. அது தொடர்பில் விரைவில் நாம் அறிவிப்போம். வர்த்தக நிலையங்களின் தற்போதைய விலையை ஆராய்ந்து அதற்கேற்ப உணவு மற்றும் பானங்களை தயாரிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் எதிர்காலத்தில் கழிவுப் பொருட்களையே உட்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். இலங்கைக்கு எதிராக செயற்படும் சர்வதேச சக்திகளுக்கு எதிரான அமைதி ஊர்வலம் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. தேசத்தை பாதுகாப்போம் என்னும் அமைப்பினால் இந்த ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுதந்திர சதுக்கத்தில் ஆரம்பமான இந்த ஊர்வலத்தில் சர்வமத தலைவர்கள், தொழிற்சங்கங்கள், தொண்டர் அமைப்புகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், நிபுணர்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் பௌத்தலோக மாவட்ட ஊடாக பம்லப்பட்டியை கடந்து கொல்பிட்டியை சென்றடைந்தனர். இதன்போது தேசத்தை பாதுகாப்போம் அமைப்பின் பிரதிநிதிகளினால் விசேட மகஜர் ஒன்று இலங்கைக்கான அமெரிக்க, பிரித்தானிய, ஜெர்மனி, நோர்வே மற்றும் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் தூதரகங்களிடம் கையளிக்கப்பட்டன. குழந்தைகள் பெற்றோர்களுக்கு செல்வங்கள் என்ற போதிலும் சில பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை வீதியில் விட்டு செல்லும் தகவல்கள் தொடர்ந்தும் எமக்கு அறிய கிடக்கின்றன. அலுத்கம தர்கா நகரிலும் அவ்வாறான சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றது.
இந்த சிசு நேற்று முற்பகல் அளுத்கம தர்கா நகரில் விட்டுச் செல்லப்பட்டிருந்தது. பிரதேச மக்களினால் அளுத்கம போலீசாரிடம் சிசு ஒப்படைக்கப்பட்டது. காலை 6 மணி அளவில் அடும் குரல் கேட்டது. பக்கத்து வீட்டு பிள்ளை அழுவதாக நாம் எண்ணினோம். அதனால் அது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை. விடிந்த பின்னர் வெளியே சென்று பார்த்தபோது குழந்தையொன்று அழுது கொண்டிருந்தது. 1 வயது மதிக்கத்தக்க இந்த குழந்தை நேற்று அதிகாலை இந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. களுத்துறை பொது வைத்தியசாலையில் இந்த குழந்தை தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த குழந்தை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டனர். தெஹியத்தகண்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாத்ரு ஓயா சரணாலயத்தில் துப்பாக்கிச் சூட்டினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹேனானிகள வன அலுவலகத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிடுகின்றார். வன அதிகாரிகள் தெரிவிக்கும் வகையில் பரஸ்பர துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அம்பாரி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தமக்கு முறையான குடிநீர் விநியோகத்தை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்து மேல்கோத்மலை புதிய வீடமைப்பு திட்ட குடியிருப்பாளர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹட்டன் தலவாக்கலை பிரதான வீதிக்கு அருகில் அமைந்துள்ள 138 வீடுகளை கொண்ட தொகுதிக்கே குடிநீரை பெற்றுக் கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பாளர்கள் தமது நாளாந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். தமக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரில் மணமும் சேறும் கலந்திருப்பதால் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நீர்க்கட்டண பட்டியல் மட்டும் உரிய நேரத்திற்கு வருவதாகவும் தமது குடிநீர் குழாய்களில் நீர் வருவதில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிடுகின்றனர். தாம் எதிர்நோக்கும் இந்த பிரச்சினைக்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பிலிமத்தலாவ ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் இன்று காலை வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த 4 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த ஜீப் ஒன்று வீதிக்கு அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பிலிமத்தலாவ ஆரம்ப பாடசாலைக்கு அருகிலுள்ள பாதசாரிகள் கடவைக்கு அருகில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருடைய பிரத்யேக மோட்டார் சைக்கிளும் இதன்போது சேதமடைந்துள்ளது. சாரதியின் கவனையினமே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசார் குறிப்பிட்டனர். ஜீப்பில் இருந்த 4 வரை காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்த சூழலினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு விசேட தொழில் உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இளைஞர் விவகாரம் திறன் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. சர்வதேச தொழில் ஸ்தாபனத்தின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் மட்டக்களப்பை சேர்ந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு உதவி வழங்கப்படுகின்றது. இதன் முதற்கட்டமாக இந்த மாவட்டத்தின் வாழைச்சேனை, பட்டிப்பளை, ஏறாவூர் பற்று உள்ளிட்ட சுமார் 60 இளைஞர் யுவதிகளுக்கு விசேட தொழில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் கணனி, ஆடை அலங்காரம் உள்ளிட்ட பல துறைகளுக்கான தொழில் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த துறைகளின் கீழ் தொழிலை பயின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் தொழில் நடவடிக்கைகளுக்கு தேவையான உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. தமது பிரதேசத்தில் முதலைகளின் நடமாட்டம் காணப்படுவதாக மொரட்டுவை வில்லோரவத்த கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பிரதேசத்திற்குள் நுழைந்த முதலையொன்றை விரட்டுவதற்காக மொரட்டுவை வில்லோரவத்த கிராம மக்கள் நேற்று மாலை இவ்வாறு கூடியிருந்தனர். வில்லோரவத்த பொல்கொட வாவியில் முதலைகள் காணப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த வில்லோரவத்த கிராமத்தில் 4500 பேர் வசிக்கின்றனர். சிறுவர்களும் காணப்படுகின்றனர். அதனால் அச்சத்துடன் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கம் நாட்டின் கலை மற்றும் திறமைகளை மேம்படுத்தும் நோக்கில் அதிக செலவில் அரசாங்கத்தினால் இந்த கலை மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு 2 நோமிட்ஸ் மைதானத்திலேயே தாமரை தடாக கலை மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 7 மாடிகளை கொண்டு அமைந்துள்ள இந்த கலை மண்டபம் 21,760 மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. பிரதான மேடையை மின்சக்தியினால் மேலும் கீழும் கொண்டு நகர்த்தக்கூடிய தொழில்நுட்பம் கொண்ட இலங்கையின் ஒரே ஒரு மண்டபம் தாமரை தடாக கலை மண்டபமாகும். அத்துடன் இந்த மண்டபத்தின் இசை மண்டபமும் மின்சக்தியினால் இயங்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மட்டத்திலான டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஒலிக்கட்டமைப்பு ஆகியன தாமரை தடாக கலை மண்டபத்தை மேலும் மெருகூட்டுகின்றன. மாநாட்டு மண்டபம், பயிற்சி மண்டபம், கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் 10 அலங்கார மண்டபங்களோடு சுமார் 500 வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய வசதிகளும் தாமரை தடாக கலை மண்டபத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 3 மாடிகளை கொண்ட பிரதான பார்வையாளர்கள் மண்டபத்தில் ஒரே தடவையில் 1288 பேர் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட முடியும். 2ஆம் மாடி நாட்டுத் தலைவர் உள்ளிட்ட விசேட அதிதிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. திடீர் தீ விபத்துகளின் போது பாதுகாப்பாக இருப்பதற்காக விசேட திரையொன்றும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தாமரை தடாக கலை மண்டபத்தின் மேல் மாடியில் திறந்த வெளியரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கலை மற்றும் சூழல் ஆகியன நெருங்கிய தொடர்புடையவை என்பது திறந்தவெளி கலையகத்தினுள் பிரவேசித்த எம்மால் அவதானிக்க முடிந்தது. இலங்கையின் கலைத்துறையை மேம்படுத்துவதற்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கலை மண்டபத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு தற்போது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக சபை குறிப்பிட்டது. அதன் பிரகாரம் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தாமரை தடாக கலை மண்டபத்திற்கு சென்று அதனை இலவசமாக பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்படுகின்ற எந்தவொரு தீர்மானத்தையும் எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளதென பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன தெரிவிக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த கருத்தினை கூறினார். இந்திய நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அந்த நாட்டு வெளிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா ஆற்றிய உரை தொடர்பிலும் பதில் அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது கருத்து தெரிவித்தார். இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்து இந்திய வெளிவகார அமைச்சர் ஆற்றிய உரை தொடர்பில் அரசாங்கம் நன்றிகளை தெரிவிப்பதாகவும் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன குறிப்பிட்டார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையை தோற்கடிப்பதற்கான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்தும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் இலங்கையிலிருந்து விசேட பிரதிநிதிகள் குழுக்கள் சிலவற்றை தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் பதில் அமைச்சரவை பேச்சாளர் கூறினார்.